சிஎஸ்கே மேட்ச் பார்க்கறது என்ன காரணம் சொல்றதுக்கு? தோனியை வச்சு சிஎஸ்கேல என்ன பண்றதுன்னு தெரியல, அஜித்தையும் வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. அது மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். அஜித்தை வச்சு ரெஃபரன்ஸ் போட்டு தான் இருக்காங்க. அவ்வளவுதான். வேற மாதிரி தலையை அச்சிக்கவே முடியாது, வச்சு செஞ்சுட்டார் படத்தை. படம் ஃபுல்லா ரெஃபரன்ஸா இருக்குன்றாங்க. ரெஃபரன்ஸ்ல ஃபுல்லு ஃபைட்டு தான். என்னது எந்த படத்துல விட்டாரோ திருப்பி தீனா திருப்பி வந்துட்டாரு. அவர் காமிச்சிட்டாரு யாருன்னு. எல்லாமே கலந்துருக்குது இதுல. அச்சு சொல்றேனே வர மாதிரி விசில் அச்சு இதை பாருங்க, இதே போயிடுச்சு. வேற மாதிரி தெரியல. எல்லாரும் ஃபேமிலியோட போய் ஜாலியா பார்க்கலாம். ஃபுல்லு கேங்ஸ்டர் படம் தான் இது. படம் வேற லெவலு, பக்காவா இருக்குது, தரமா இருக்குது படம். தாராளமா பார்க்கலாம். சரிங்களா? எல்லாரும் ஃபேமிலியா வந்து பாருங்க. என்ன மாதிரியான படம் இது? ஐயா வேற கேங்ஸ்டர் தாங்க. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. என்ன சொல்லிருக்காங்க படத்துல? என்ன மாதிரியான படம்? கமர்ஷியல் மூவி மாதிரி. தளபதி ரெஃபரன்ஸ் இருக்கு. தளபதியோட ரெஃபரன்ஸ் இருக்குல்ல? லைட்டா இருக்கு. 2-3 டயலாக் இருக்கு. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு. வேற மாதிரி இருக்கு படம். தளபதி ரெஃபரன்ஸ் சொல்றீங்க. தளபதி ரெஃபரன்ஸ் இல்ல, தலதான் எப்பவுமே மாஸ். ப்ரோ படம் வேற லெவல் ப்ரோ. ஃபுல்லா ஃபயர் தான் ப்ரோ. தெறிக்க விட்டா போல தலை அந்த மாதிரி வேற மாதிரி பண்ணிட்டா போல படத்தை. என்ன மாதிரி என்ன சொல்லிருக்காரு படத்துல? என்ன சொல்லியிருக்காரு? ஃபேமிலி படம் ப்ரோ. ஃபேமிலிக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு ப்ரோ, அதை தான் எடுத்து சொல்லிருக்காங்களே போல. படம் வேற லெவல் ஃபயர் தான் ப்ரோ. ரெட் டிராகன் தான் ப்ரோ. நல்லா இருக்கு. என்ன சொல்லிருக்காங்க? படம் அவ்வளோ நல்லா இருந்தது. வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. நல்லா தான் இருக்கு. எல்லா படமும் ரெஃபரன்ஸ் நல்லா இருக்கு. பண்ணலாம். அஜித் எப்படி பண்ணிருக்காரு? தளபதி ரெஃபரன்ஸ் ஐ அம் வெயிட்டிங் டயலாக். நான் யாரும் ஃபேன்ஸ் கிடையாது. ஸோ எனக்கு ஓகே. ஒரு ஆவரேஜ் ஃபேன்ஸா இல்லாமலே ஓகே தான். ஓகே தான். நல்லா இருந்தது ப்ரோ. நிறைய ரெஃபரன்ஸா இருக்குறாங்க. ஆமா ஃபேன் பாய் மூவி தான். ஃபேன் பாய் மூவினால ஒரு ஸ்டோரி அந்த மாதிரி இருக்கு. ஸ்டோரிலாம் எதுவும் இல்லை, நிறைய லாஜிக்கே இல்லை. பட் ஓகே. ஆமா விஜய்க்கு கோட் மாதிரி அஜித்க்கு ஜிபி அந்த அளவுக்கு ஒர்க் ஆச்சு. பேக்ரவுண்ட் நல்லா இருந்தது. ஜிவி பிரகாஷ் நல்லா பண்ணிருந்தாங்க. தேங்க்ஸ். பட் ரெஃபரன்ஸ் மூவி அந்த லோகேஷ் கனகராஜா மிமிக் பண்ண மாதிரி இருக்கு. ரெஃபரன்ஸ் சாங்ஸ் எல்லாமே விண்டேஜ் சாங்ஸ் தான் எல்லாமே. ரசிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஒரு ஏகே ஃபேனுக்கு ஒரு நல்ல ஃபீஸ்டா இருக்கும். அவ்வளவுதான். நான் யார் ஃபேனும் இல்லை. ஒர்க் ஆச்சு. ஓகே. அந்த மலேசியால இருந்து ஒரு ஆள் கூட்டு வந்து பாட்டு பண்ணதெல்லாம் பக்காவா இருந்தது. அது நல்ல வைபா இருந்தது. அது ஒரு நல்ல இமேஜினேஷன். கரெக்டான பிளேஸா இருக்கு. நல்ல இமேஜினேஷன். பட் ஆனா நல்ல ஒர்க்கா இருக்குது. அந்த ஜான்விக் எல்லாம் படம் பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்றதுக்கு நல்லா இருக்கு. ஆமா அது எல்லாம் அதான் கரெக்டா பிளேஸ் பண்ணிருக்காரு. எங்கேயுமே லேக் ஆகல. என்னடா இது அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. பிளேஸ் கரெக்டா இருக்கு. சிம்ரனும் கரெக்டா பிளேஸ் பண்ணிருக்காங்க. பாட்டு கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த பாட்டு தான் சிம்ரனோட பாட்டு. அந்த வித்யாசாகர் போட்டுருவாரு அந்த பாட்டு தான் நல்ல பாட்டு. சுல்தானா அந்த பாட்டு தான் பக்காவான பாட்டு. நல்ல ரெஃபரன்ஸும் அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிடுவாங்க. எனக்கு அவ்வளோவா இருக்கு. பக்கா சூப்பரா இருக்கு படம். அஜித் படம் எல்லாம் புண்ண படம் எல்லாம் இப்ப சூப்பரா இருக்கு. வேற லெவல்ல பாராட்டலாம். படம் நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. கமர்ஷியல் படம் தானே, என்டர்டைன்மெண்ட்டாக போயிட்டு இருக்கு. போர் அடிக்காம போயிட்டு இருக்கு. நல்லா இல்லை. நம்ம படம்லாம் லாஜிக்கே பார்க்க முடியாது. அப்படி பார்த்தா படமே எடுக்க முடியாதுல்ல. என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஓகே. எல்லாரும் பார்க்கலாம். நம்ம கொடுக்குற காசுக்கு ஓகே தான். சூப்பரா எல்லாமே பிடிச்சிது. எதுவுமே பிடிக்கும். எல்லாமே சூப்பரா. புரியல. செமையா பண்ணிடுறாரு. பயமா இருக்கு. ஓகே. அமர்கல் அஜித் மாதிரி அந்த அளவுக்கு